அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நீங்கள் விரும்பியது எதுவானாலும் சரி, அதை பெறுவதற்கு இந்த ஒரே வார்த்தை போதும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்தது நடப்பதற்காக நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான சக்தி வாய்ந்த ஒரே வார்த்தை கொண்ட மந்திரம். இது ஒரு மந்திர வார்த்தையாக இருப்பதனால குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் இதை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. எல்லாருமே இதை நீங்க யூஸ் பண்ணலாம். வித்தியாசமான ஒரு வார்த்தை மந்திரம் இது. ஒரு வார்த்தைன்னு சொல்வதை காட்டிலும் 4 எழுத்துக்களை கொண்ட மந்திரம்னு சொல்லலாம். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா தமிழ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்னு கூட சொல்லலாம். சோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், போட்டோஸ் மற்றும் ஷார்ட் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ண போறோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த அற்புதமான வார்த்தையை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த சூட்சமமான வார்த்தையை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாது. நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மந்திர வார்த்தையை நீங்க சொல்லலாம். சோ எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. அதே போல குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு தான் இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாதுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயே இந்த மந்திர வார்த்தையை சொல்வதற்கு நீங்க ஆரம்பிச்சிருங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம பார்த்திருக்கோம். முதன்முறையாக தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். அதனால தாங்க சொல்றேன், இதை ஒரு மந்திரமாக கூட நீங்க எடுத்துக்க வேண்டாம். சக்தி வாய்ந்த பாசிட்டிவான வார்த்தை இது. ஆனால் இந்த வார்த்தையில நிறைய சூட்சமங்களும் ரகசியங்களும் கலந்திருக்கு. பேரண்ட்ஸாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த வார்த்தையை அவங்க அடிக்கடி சொல்லி பழகிட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் ரொம்பவுமே பிரைட்டா இருக்கும். குறிப்பிட்ட எந்த ஒரு கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த வேண்டாம். ஜஸ்ட் கேஷுவலா ஜாலியா இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ரொம்ப சீரியஸா நீங்க தியான நிலைக்கு போய் தான் சொல்லணும், அதிகமா கவனம் செலுத்தி தான் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும்னு கூட கிடையாதுங்க. ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு இத்தனை முறை சொல்லணும்ன்ற எந்தவித கவுண்டிங்கும் கிடையாதுங்க. எண்ணிக்கை முக்கியமே கிடையாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. அவ்வளவுதாங்க. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ஜஸ்ட் நீங்க எழுதுங்க. ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பார்த்தாலோ கேட்டாலோ எழுதினாலோ சொன்னாலோ எல்லாமே நமக்கு பலனை கொடுக்கும். சோ மறக்காம இந்த அற்புதமான மந்திர வார்த்தையை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுங்க. சரி வாங்க அந்த வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க, நற்பவி, நற்பவி, நற்பவி. இந்த மந்திர வார்த்தைக்கான அர்த்தம் நல்லது பலிக்கட்டும். சரிங்க, இந்த மந்திர வார்த்தையை நமக்கு யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களில் ஒருவரான காகபுஜண்டர்.
கோரக்கர் போன்ற மிகப்பெரிய சித்தர்களுக்கு கூட குருவாக இருந்தவர் இந்த காகபுஜண்டர். சித்தர்கள் வாக்கு சிவவாக்குன்றது பழமொழி. காகபுஜண்டருடைய ஜீவ சமாதியிலிருந்து வெளிப்பட்ட வார்த்தை இந்த நற்பவி. சித்தர்கள் எப்பவுமே ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கறாங்கன்னா அது சாதாரணமானது கிடையாதுங்க. அதுல ஏகப்பட்ட ரகசியங்களும் சூட்சமங்களும் அடங்கி இருக்கும். பர்சனலா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற வார்த்தை இது. அவ்வளவு பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸ் தெரியுங்க. இந்த வார்த்தையை நீங்க ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரும். மேஜிக்கலான வார்த்தை இது. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த வார்த்தை கொண்டு வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தாதீங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவைப்படும் அத்தனை விஷயங்களும் உங்களை தேடி வரும். இந்த வார்த்தையை நீங்க வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி சில முறைகள் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தூங்கி எழுந்ததும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. குளிக்கும் பொழுது இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. சாப்பிடும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுங்க. சோ எந்த நேரத்துல வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ, டிவி பார்க்குற நேரத்துல, பாட்டு கேட்கிற நேரத்துல, சமைக்கிற நேரத்துல, மொபைல் யூஸ் பண்ற டைம்லன்னு எந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் அந்த நேரத்துல இந்த வார்த்தையை நீங்க சொல்லிடுங்க. உங்களை நோக்கி வரக்கூடிய அனைத்து விஷயங்களும் பாசிட்டிவாக மட்டும் தாங்க இருக்கும். நெகட்டிவான பீப்புள், நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் உங்க லைஃபை விட்டு போயிடும். உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை, பிடித்த மனிதர்கள், பிடித்த விஷயங்களை தாங்க நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த நற்பவி அப்படின்ற வார்த்தைக்கு நல்லது பலிக்கட்டும்னு அர்த்தம். அதனால இந்த வார்த்தையை குறிப்பிட்ட மதத்தினர் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. விருப்பப்படும் அனைவருமே இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தலாம். அடுத்ததாக இந்த நற்பவின்ற வார்த்தையை நம்ம எழுதலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க எழுதலாம். நற்பவி எழுதுவதற்காகவே ஒரு நோட் புக்கை ஃப்ரெஷ்ஷா நீங்க வாங்கிக்கோங்க. அன்ரோல்டு ரூல்டுன்னு எதை வேணா நீங்க பயன்படுத்திக்கலாம். எழுதுறதுக்கு பிளாக் கலர் பென் மட்டும் நீங்க பயன்படுத்தாதீங்க. கருப்பு நிறத்தை தவிர்த்து மற்ற எந்த நிறத்துல வேணாலும் நீங்க எழுதலாம். பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எழுதுறதுக்கு எதை வேணா நீங்க பயன்படுத்தலாம். ஸ்கூலுக்கு போற பசங்களாக இருந்தா கூட தனியா ஒரு நோட் புக்கை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. ஹோம்வொர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த நற்பவின்ற வார்த்தையை ஒரு 10 முறை நீங்க எழுதுங்க போதும். நற்பவின்றது 4 வார்த்தைகள் தான், ரொம்ப நேரம் கூட ஆகாது. சோ ஒரு 10 முறை நீங்க எழுதினால் கூட போதும். ஸ்கூலுக்கு போற பசங்கன்னு மட்டும் கிடையாதுங்க, பெரியவங்க கூட ஒரு நோட் புக்ல நீங்க டெய்லி 10 முறை நற்பவின்னு எழுதிக்கிட்டே வாங்க. ஒரு வாரத்திற்குள்ளாகவே நிறைய பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. ஆனால் எழுதணும்ன்றது கட்டாயம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்க சொன்னாலே போதும். ஆனால் சில பேருக்கு எழுதணும்ன்ற ஆசையும் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு நான் சொன்னேங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள்னு எல்லாருக்குமே இந்த நற்பவின்ற வார்த்தையை நீங்க சொல்லிக் கொடுங்க. நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனேயே நற்பவின்ற வார்த்தையை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸ்லயும் நற்பவின்ற வார்த்தையை நீங்க எழுதுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.